சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன 3 பேரும் ஸ்கூலுக்கு போகாம திரும்பி வந்திருக்கீங்க? மது, என்னாச்சு? மா, நான் தான் அன்னைக்கே சொன்னலம்மா, நேத்தோட லாஸ்ட் டேட் ஃபீஸ் கட்டிடுங்கன்னு. நீ கட்டியிருப்பேன்னு நினைச்ச, நீ ஃபீஸ் கட்டவே இல்லையா? இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போறோம், 3 பேரும் மட்டும் தனியா கூப்பிட்டு எச்சம் பேசுறாங்க. அம்மா, ஃபீஸ் கட்டலந்தாமா எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நீங்க 3 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. போங்க. போ. இந்த ஸ்கூல்ல நடத்துறவங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதா? ஏன் இப்படி இருக்காங்க? ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனா என்ன குறைஞ்சிர போகுது? மா, உன் செயினை கொஞ்சம் கழட்டி கொடு. இந்த சிந்து, செவந்தி, இத கொண்டு போய் அடகு வச்சு எவ்வளவு வருதோ அத வாங்கி கொண்டு போய் ஃபீஸ கட்டிட்டு வாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகட்டும். செவந்தி, என்ன நீ இந்தா சும்மா இரு. எதுக்கு இப்போ நகையெல்லாம் அடகு வைக்க சொல்ற? இது அம்மாவோட நகை, அவங்க கிட்ட கொடு. ப்ளீஸ் செவந்தி, வாங்கிக்குங்க. அம்மா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. செவந்தி, கையில காசு இருக்கும்போது சிந்து இது எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாமா. நமக்கு தேவைக்குதாமா நகைங்கெல்லாம். அதை விட்டுட்டு சும்மா கழுத்துல நகையை போட்டு அழகு பார்த்தா என்ன வரப்போகுது? என்கிட்ட இன்னொரு குட்டி செயின் இருக்கு, அத நான் போட்டுக்கிறேன். நீ இதை எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சு பணம் வாங்கி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற வழிய பாருமா. என்ன செவந்தி, எப்ப சொன்னாலும் நான் உங்க தங்கச்சி மாதிரின்னு சொல்வீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னு சொல்லி கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாவே நீங்க என்ன தங்கச்சியா பாத்திருந்தா இத வாங்கிக்கோங்க செவந்தி. செவந்தி, எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் வந்தப்ப டக்குன்னு 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கல்ல. நீங்க கொடுத்தா மட்டும் நாங்க வாங்கிக்கணும், நாங்க கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? வாங்கிக்கமா. நீங்க 2 பேரும் என் பொண்ணுங்க மாதிரிதான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி பண்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்கிக்க செவந்தி. அம்மா, நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, வணக்கம் மேடம். மேடம், கார் சேல்ஸுக்குன்னு ஆட் பார்த்தேன். உங்களுதானா மேடம்? ஆமா சார், நான் தான் கொடுத்திருந்தேன். மேடம், நீங்க இங்க லோக்கல் தானே? வண்டியை கொண்டு வந்து காட்ட முடியுமா? அப்படியா? எங்க சார் வரணும்? நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல? ஆமா. அதுக்கு எதிரில ஒரு கிரீன் கலர் பில்டிங் இருக்கும். அங்க வந்துட்டு கூப்பிடுங்க, நான் சொல்றேன். சரிங்க சார். எப்ப வரணும்? மேடம், இப்போ வந்தீங்கன்னா கையோட பாத்துடலாம். நல்லா இருந்துச்சுன்னா பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார், நான் இப்பவே வந்துடுறேன். ஓகே மேடம். என்னாச்சு செவந்தி? காரை கேட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணிருக்காரு. இங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்காங்களாம். வண்டியை காட்ட சொல்றாங்க. நான் போய் காட்டிட்டு வந்துடுறேன்.